மகிமை உண்டாது. இந்த நிகழ்வின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பது ஆண்டவருக்குள்ளாய் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கவும், கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரத்யேகமாய் இந்த ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த நிகழ்வுதனை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் வழியாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும், இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உண்மையாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பிற்குரியவர்களே, நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தெய்வபிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே, ஆவலதான் என்னை பைப்புல்மை அவர் மேல் தமன் மேல் அருளுகின்றார். ஒரு சில சரணங்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவபிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே, தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே, ஆவலதாய் என்னை பைம்புல்மே அவர் மேல் தமமே அருளுகின்றார். தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே, ஆத்துமம் தன்னை குளிரப் பண்ணி அடியே கால்களை நீவி என்னும், ஆத்துமம் தன்னை குளிரப் பண்ணி அடியே கால்களை நீதி என்னும், நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நீதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனுக்கென்றேற்படுத்தி, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனுக்கென்றேற்படுத்தி, சுகதகிலம் கொண்ட தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார். தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே, ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும் மாய் நிரம்பும், ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும் மாய் நிரம்பும், மேய வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் கூடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே, தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கின்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம்
வசனங்கள் 1 முதல் கடைசி வரையிலும். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 1 முதல் கடைசி வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்றேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதை தேவன் தாமே வாசித்த இந்த வேத வார்த்தைகளின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகம் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாசித்த இந்த வேத பகுதி இன்றைக்கு சிந்தனைக்கு ஆதாரமாக புரிந்து கொண்ட வேத வார்த்தை சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியானது நாம் அனைவரும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அதிகமாய் நாம் கற்றுக்கொண்டிருக்கிற வேத பகுதி. நாம் சிறு வயதில் இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்த போதித்த அந்த வேத பகுதி. நாம் சிறு வயதிலே வேத பாட வகுப்பிலே கற்றுக்கொண்ட யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் போது ஆண்டவராகிய தேவன் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், அவருடைய மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளில் ஒருவன் நான், இது நிமித்தமாய் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, எனக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, எனக்கு கிடைக்கிற மேன்மைகள் என்ன என்று சொல்லி மிக அருமையாய் இந்த வேதத்தை அவர் எழுதி போகிறார். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறதுனால எனக்கு எந்த குறையுமே இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலெல்லாம் என்னை வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்னுடைய ஆத்துமாவை அவர் தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் அவர் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கென்று ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடைசியாய் இந்த சங்கீதத்தை நிறைவு செய்யும் போது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய நன்மையும் தேவ கிருபையும் என்னை தொடரும். அன்பிற்குரியவர்களை, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன? நன்மை என்று சொல்லும்போது தகுதிக்கு உட்பட்டு நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நன்மை. கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிருபை. தாவீதை பார்த்து தெரியுமா, ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே அவருடைய மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளில் ஒருவனாக நான் இருக்கிறபடினாலே என்னுடைய தகுதிக்கு உட்பட்ட ஆசீர்வாதம், என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி வருகிற ஆசீர்வாதமாகிய கிருபையும் ஒவ்வொரு நாளும் என்னை தொடரும் என்று ஒரு அருமையாக எழுதுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும். எவ்வளவு நாட்கள் தெரியுமா? நம்முடைய ஜீவன் உள்ள மட்டும், நம்முடைய ஜீவன் உள்ள மட்டும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி
நான் உங்களை வாழ்த்துகிறேன். தாவீதை போல நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருடைய நன்மையும் ஆண்டவருடைய கிருபையும் உங்களை தொடர வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கிறோம், இன்றைக்கு அநேக காரியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அநேகரை பரம்பரையாய் பலவிதமான சாபங்கள் தொடர்கிறதை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஜென்மமாய் வருகிற பலவிதமான தவறுகள், பலவிதமான பாவங்கள் அநேகரை தொடர்கிறது நாம் பார்க்கிறோம். பொதுவாக சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனை 2 விதமான பாவங்கள் பற்றி கொள்ளலாம். ஒன்று ஜென்ம பாவம், மற்றொன்று கர்ம பாவம். ஜென்ம பாவம் என்பது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஜென்ம பாவம் என்று சொன்னால் நம்முடைய மூதாதையர் வழியாய், நம்முடைய முதியோர்கள், நம்முடைய முன்னோர்கள் வழியாய் அவர்கள் செய்த தவறு, அந்த தவற்றினுடைய விளைவாய் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரித்து வருகிற அந்த பாவத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறது. இதுதான் ஜென்ம பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாய் கர்ம பாவம் என்று சொல்லுவார்கள். கர்ம பாவம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்கிற பாவங்கள் அந்த மனிதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்விதமாய் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மூதாதையருடைய பாவங்களை தொடர்கிறது. தான் செய்த தவற்றினுடைய அந்த வேதனைகளும் அந்த மனிதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீது சொல்கிற ஒரு காரியம், நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும், நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பனாக இருக்கிறதுனால, நான் அவருடைய கைக்கோளாக இருக்கிற ஆடுகளில் ஒருவராக இருக்கிறபடியினால் என்னுடைய ஜீவனுள்ள மட்டும் ஆண்டவருடைய நன்மையும் கர்த்தருடைய கிருபையை மாத்திரமே என்னை தொடரும் என்று சொல்லி ஒரு சவாலான ஒரு வார்த்தையை கொடுக்கிறது பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற நம்ம எத்தனை பேர் இந்த ஒரு சாட்சி சொல்ல முடியும்? ஐயா, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நன்மைகளும் ஆண்டவருடைய கிருபைகளும் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்மை வெளிப்படாது இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய நன்மையும் தேவனுடைய கிருபைகளும் உங்களை தொடர வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அப்ப தேவனுடைய நன்மையும் தேவனுடைய கிருபைகளும் நம்மை தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. தேவனுடைய நன்மையும் தேவ கிருபைகளும் நம்மை தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம் தெரியுமா? அன்பிற்குரியவர்களை, ஆண்டவருடைய மந்தையாயிருக்கிற தேவனுடைய ஸ்தோத்திரம் மந்தைக்குள் நீங்களும் நானும் ஒரு ஆடாக சேர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றாங்க, கிறிஸ்தவங்க என்று சொல்லுகிறார்களே தவிர ஆண்டவருடைய மந்தைக்குள் இருக்கிறார்களா என்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் அரசியல் என்கிற அந்த மந்தைக்குள்ள போயிருக்கிறாங்க. கிறிஸ்தவன் என்கிற போர்வை மாத்திரம் தரித்துக் கொண்டு அரசியல் என்கிற அந்த மந்தைக்குள்ளே போய் புகுந்து விடுகிறவர்கள் ஏராளம் உண்டு. அது மாத்திரமல்ல, இன்னும் அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து அதற்குள்ளாய் போய் தன்னுடைய அன்பை செலுத்திக் கொள்ளுகிறார்கள். நான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய நன்மை ஆண்டவருடைய கிருபையும் உங்களையும் என்னையும் தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய மந்தைக்குள் நீங்களும் நானும் ஒரு ஆடாக சேர்க்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய மந்தைக்குள் நீங்களும் நானும் ஒரு ஆடாக சேரும்போது அந்த தேவனால் வழிநடத்தப்படுகிற அந்த மந்தைக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் அதை பலிக்கும். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய மந்தைக்குள்ள இருக்கிறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை அதிகமான ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 23 சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அது எப்படி எனக்கு தந்தது, எப்படி கிடைத்தது என்றாலும் நான் ஆண்டவருடைய மந்தைக்குள்ள இருக்கிற ஒரு ஆடாக இருக்கிறேன். கர்த்தருடைய மந்தையை விட்டு நான் விலகி விட்டேன் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்களும் நானும் தேவனுடைய மந்தைக்குள் இருக்க வேண்டும். தெரியுமா? தேவனுடைய மந்தைக்குள் நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன்
அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்ப்பனாய் இருக்கிறதுனால என்னுடைய கைக்கூடாய் இருக்கிற ஆடுகள் எல்லாம் என்னுடைய சத்தத்தை அது கவனித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய சத்தத்தை அது கவனித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் நாம் தேவனுடைய மந்தைக்குள் ஒரு ஆடாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நல்லபடி நடத்தி கொண்டிருக்கிறார். வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, அந்த வேத வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தருவார். அவருடைய கையில கோல் இருக்கிறது பாருங்க. அந்த கோல் என்ன செய்யறது அப்படின்னா, அந்த மெய்ப்பன் என்ன பண்றாரு தெரியுமா, தன்னுடைய கைகளில் 2 ஆயுதங்களை அவங்க வச்சிருப்பாங்க. ஒன்று கோல், மற்றொன்று தடி. அந்த தடிகளை வைத்து என்ன செய்வான் தெரியுமா, அந்த தன்னுடைய அந்த காட்டு மிருகங்களை எல்லாம், அந்த பட்சிக்கிற மிருகங்களை எல்லாம் அவன் அடித்து துரத்தி தன்னுடைய இடத்துக்கு நல்ல ஒரு பாதுகாவலை கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் தாவீது சொன்னான், நான் ஆண்டவருடைய மந்தைக்குள் இருக்கும்போது ஒருவேளை நம்முடைய கால்கள் ஏதாவது காயப்பட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னார். நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு அப்படியே ஆடாயிருக்கிற உங்களை என்னையும் தன்னுடைய தோள்களிலே அவர் போட்டுக்கொண்டு அப்படியே தூக்கி சுமந்து போவார். எத்தனை மேய்ப்பர்கள் தன்னுடைய ஆடுகள் நடக்க முடியாமல் பலவீனப்படும் போதெல்லாம் அந்த மேய்ப்பர்கள் தங்களுடைய தோள்களில் அந்த ஆடுகளை தூக்கி கொண்டு நடக்கிறான் பாருங்க. அதே போலதான் நம்ம தள்ளாடுகிற சமயத்தில் நமக்கு ஒருவேளை முடியவில்லை என்கிற அந்த சூழ்நிலை வரும் போதெல்லாம் ஆண்டவருடைய அன்பான அந்த தோளிலே வைத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சுமந்து செல்லுகிற நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எனவே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர், கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். இந்த உலகத்தில் அவரை தவிர வேற யாரும் நமக்கு இல்லை. அவரை மட்டும் நம்புவீங்களா? அவரை மட்டும் நம்புவீங்களா? அவரை மட்டும் நம்புங்க. அவர் விரும்புகிற நல்ல பிள்ளைகளை வாழ்க. ஆண்டவரால் நடத்தப்படுகிற மந்தைக்குள் நீங்கள் நானும் கேட்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவரை விட்டு, அவருடைய சபையை விட்டு, அவருடைய மந்தையை விட்டு, அவருடைய பாதுகாவலை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம அப்படியே வெளியேற்றப்படுவோம் என்று சொன்னார். வெளியே நம்மை பட்சிப்பதற்கு கொடிய மிருகங்கள் கைது கொண்டிருக்கிறது. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். எனவே அந்த பிசாசினுடைய காரியங்களுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம விலைக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய மந்தைக்குள் இருக்கும், தேவனுடைய மந்தைக்குள் இருக்கும். அவருடைய மந்தைக்குள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை நடத்தப்படுகிறார். இயேசு சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். நமக்கு நல்ல ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்புவீங்களா? அவரை உண்மையா இருப்பீங்களா? இந்த உலகத்தில் உள்ளவர்களிடம் அன்பு கூடாதபடி ஆண்டவர் மட்டும் நேசித்து, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்று முதல்ல உங்களுக்குள்ள நீங்க விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள, உங்க பிரச்சனத்திற்குள்ள நான் வருவேன். என்னிடத்துலப்பா உங்க ஆடாயினை சேர்த்து கொள்ளுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் என்னை தூக்கி சுமங்கப்பான்னு சொல்லி அதை முழுவதுமாய் கற்றுக்கொண்டு கொடுக்கும். கர்த்தர் நமக்கு நல்ல மீட்பனாயிரம். ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 23 சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வலிக்கும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையின் சமாதானம், தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களை ஒவ்வொரு நாளும் தொடர்வதாக. ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை சோதரிக்கிறோம். நாமே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தரை மெய்ப்பனாயிருக்கிறார். நான் தாழ்ச்சியடைகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை எழுதும்போது தன்னை ஒரு ஆடாக பாவித்து, ஜீவனுள்ள ஆண்டவரை ஒரு மெய்ப்பனாக பாவித்து எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தையானது. நான் கர்த்தருடைய ஆடு ஒருவனாக இருக்கிறதுனால, தேவனுடைய மந்தைக்குள் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள், எவ்வளவு பெரிய நன்மைகளை, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சொல்லி 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 முடிவிலே அந்த சங்கீதத்தை முடிக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் ஜீவனுள்ள நாள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய நன்மையும் கிருபையும், என்னுடைய தகுதிக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்களும், என்னுடைய தகுதிக்கு மிஞ்சின கிருபைகளும் என்னை தொடரும் என்று சொல்லி மிக நேர்த்தியாய் இந்த வேத பகுதியை நிறைவு செய்ய வேண்டி பார்க்கிறோம். உண்மையாகவே அப்பா, நாங்களும் என் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் ஐயா. நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவருடைய நன்மை, தேவனுடைய கிருபையும் எங்களை தொடர வேண்டும் ஐயா. அதை தொடர்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதபடி தேவனுடைய சபைக்குள், தேவனுடைய மந்தைக்குள் முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கும் போது சங்கீதம் 23 சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுக்கு அது நலிக்கிறபடினாலே
இன்றைக்கு நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? நாங்கள் எந்த மந்தைக்குள் இருக்கிறோம்? உலகம் என்கிற மந்தைக்குள் இருக்கிறோமா? பாவம் என்கிற மந்தைக்குள் இருக்கிறோமா? சாபம் என்கிற மந்தைக்குள் இருக்கிறோமா? இல்லை என்றால் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிற தெய்வ மந்தைக்குள் இருக்கிறோமா என்று திரும்பி பார்க்கிறோம் ஐயா. ஒருவேளை எங்களுக்குள்ள ஏதாகிலும் குறைவுகள் காணப்படுமானால் அது எல்லாவற்றையும் மாற்றி மன்னித்து எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் விரும்புகிற தேவனால் வழிநடத்தப்படுகிற அந்த மந்தைக்குள் எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எங்களை தனிமட்டமாய் நாங்கள் காண்கிறோம். தகப்பனை தருமையான இந்த முகநூல் மூலமாய், ஆண்டவரை தருமையான இந்த அலைபேசி மூலமாய், ஒவ்வொரு ஆண்டவரை இந்த காணொலி நிகழ்வின் மூலம் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். ஆண்டவருடைய நன்மையும் ஆண்டவருடைய கிருபையும் நமது பிள்ளைகளை தொடர்கிறது ஐயா. ஒருவேளை இதுவரைக்கும் நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல சாபங்கள் தொடர்ந்திருக்கலாம், பல வியாதிகள் தொடர்ந்திருக்கலாம், பல ஜென்ம கர்ம பாவங்கள் கூட தொடர்ந்திருக்க முடியும் ஐயா. எதுவாக இருந்தாலும் அது முழுவதும் மாற்றப்படும். தேவ நன்மையும் தேவ கிருபையும் தன்மையான ஒவ்வொருவரையும் தொடரும்படி கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் எல்லா ஊழிய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நிகழ்வை கவனிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும். உமக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். நீங்கள் நம்புதரைக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் மனுபுரமான ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் நம் அனைவரோடும் நிறைவாய்